2026ல் ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்ருக்கு. பல பேர்கிட்ட ஜாப் இருக்குது, ஆனால் டென்ஷனில் இருக்காங்க. சேலரி வருது, ஆனால் சேவ் ஆக மாட்டேங்குது. எக்ஸ்பென்ஸ் அதிகம், இஎம்ஐ அதிகம். அதனால் இப்போது பலரோட கேள்வி, எந்த பிஸ்னஸ் போட்டால் லாபம்? இந்த வீடியோவில் ட்ரீம் ஐடியாஸ் இல்லை, நிஜமாகவே மணி வரும் பிஸ்னஸ் லாஜிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு உண்மை, லாபம் தர பிஸ்னஸ் ஐடியா ஒன்றும் இல்லை. லாபம் தருறது சரியான டிமாண்ட் இருக்கணும், சரியான இடத்துல நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணணும், சரியாக எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சுணக்கமும் அதை பண்ணி ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. ஆரம்பித்தா அதை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த காப்பி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் மட்டும் ஆகாதீங்க. ஸோ இதில் மக்கள் தினமும் யூஸ் பண்ணுற விஷயந்தான் பெஸ்ட்டு பிஸ்னஸ். எக்ஸாம்பிள், டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், வாட்டர், ஃபுட், மில்க் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ இது இல்லாமல் டெய்லி மூவ் ஆகாது மக்களுக்கு. கஸ்டமர் ஒரு தடவை வந்தாங்கன்னா மறுபடியும் வருவாங்க. எக்ஸாம்பிள், டீ ஷாப். கஸ்டமர் டெய்லி 2 டீ குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் கஸ்டமராக இருப்பாங்க. அடுத்தது, ரொம்ப அர்ஜென்சி பிஸ்னஸ். அதாவது பீப்புளுக்கு என்ன அர்ஜெண்ட்டாக நீடு இருக்குமோ அதை பண்ணணும். நம்பர் 1, அதுலேயே மொபைல் ரிப்பேர் பண்ணலாம், பைக் பஞ்சர் ஓட்டலாம், ஏசி ரிப்பேர் பண்ணலாம், ப்ளம்பிங் ஒர்க் எதுனா பண்ணி கொடுக்கலாம், எலக்ட்ரீஷியனை ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா பண்ணி கொடுக்கலாம். நீடு வந்தால் கஸ்டமர் ப்ரைஸு குறைச்சி கேட்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ஜாபுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மஸ்ட்டு, நீடு. அதனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 3, அதாவது உங்களுக்கு மனிதன் ரொம்ப லேசி ஆகிறான். ஸோ டைமை சேவ் பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஃப்யூச்சரில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஜாப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஹோம் டெலிவரி, க்ராசரியை டெலிவரி பண்ணுறது, லாண்ட்ரியை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதை நம்ம லாண்ட்ரி பண்ணி கொடுக்கறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஆன்லைனில் புக் பண்ணுற சர்வீசஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மனுஷன் இப்போ இந்த டைமிங்கில் நிறையா லேசியாக இருந்து அது ஒரு பிஸ்னஸாகவே மாறுது, இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம். ஸோ இதுக்காக அவங்க பண்ணுற பே பயங்கர ப்ராஃபிட்டாக இருக்கும், இப்போவும் இன்னும் ஃப்யூச்சர்லேயும். இந்த ஜாப்ஸ் எல்லாம் ஃப்யூச்சர் வின்னராக இருக்க போகுது. அடுத்தது ட்ரஸ்ட் பிஸ்னஸ். இந்த ட்ரஸ்ட் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கிறது ஃபார்மசி, அப்புறம் கோல்டு பான் புரோக்கர், ஃபினான்ஸ், வட்டி கொடுக்கறது, நகையை வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் டியூஷன் சென்டர், அப்புறம் ரிப்பேர் சென்டர், அப்புறம் கன்சல்டன்சி. இது எல்லாமே ட்ரஸ்ட் வர்த்தி பிஸ்னஸ். ஸோ மக்கள்கிட்ட உங்கள் மேலே இப்போது அந்த ஃபார்மசியில் போய் கேட்டால் நல்ல மெடிசன் கொடுப்பாங்க, எந்த ஒரு கலப்படமும் இருக்காது, நல்ல குவாலிட்டியில் கொடுப்பாங்க அப்படின்னு வர்றது. இந்த கடையில் போய் நம்ம கோல்டை அடகுக்கு வச்சோமா நம்ம கோல்டு சேவாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம வட்டி பே பண்ண தேவையில்லை, ப்ராப்பரான வட்டியை பே பண்ணி நம்ம திரும்ப மீட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ டியூஷன் சென்டரு, இப்போ நம்ம பசங்களை டியூஷன் அனுப்பிவிட்டால் அங்கே நல்லா சொல்லித்தருவாங்க, நல்லா அவங்க டெவலப் ஆகுவாங்க எஜுகேஷன் ஓரியன்டாக. ஸோ ரிப்பேர் சென்டர், இந்த இடத்துல நம்ம ரிப்பேர் கொடுத்தா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கன்சல்டன்சி, ஸோ இந்த இடத்துக்கு போனால் நம்மளை ப்ராப்பரான கைடன்ஸ் பண்ணி மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க, பட்டு நல்ல ஒரு சர்வீஸை கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற இந்த ட்ரஸ்ட் பிஸ்னஸ் இது லாங் டேர்ம் வெல்த்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 5th, லோக்கல் டிமாண்ட் பிஸ்னஸ். இந்த லோக்கல் டிமாண்ட் பிஸ்னஸில் உங்களுக்கு
அதாவது வில்லேஜில் ஜூஸ் ஷாப்பை விட ஃபெர்டிலைசர் ஷாப்பு தான் வந்து பெட்டராக ஓடும். காலேஜ் ஏரியாவில் ஸ்டேஷ்னரி தான் ஸ்ட்ராங்காக ஓடும். ஃபேக்ட்ரி ஏரியாவில் டீ அண்டு லன்ச் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஓடும். அப்பார்ட்மெண்ட் ஏரியாவில் லாண்ட்ரி சர்வீஸஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் டிமாண்டை பொறுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அந்தந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் இதில் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். அதாவது பிஸ்னஸ் வெற்றி வந்து ஐடியாவில் இல்லை, லொக்கேஷனு ப்ளஸ் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இதில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீ அண்டு ஸ்நாக்ஸு ஸ்டால் போடுறது, மொபைல் அக்சசரிஸு, ஜூஸ் ஷாப்பு போடுறது, லாண்ட்ரி பிக்கப் சர்வீஸ் போடுறது, ஆன்லைன் ரீசெல்லிங்கில் நீங்கள் பண்ணலாம். ஹோம் ஃபுட் டெலிவரி நீங்கள் வந்து மேக் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணலாம். நீங்கள் அதே போல் ஒரு 1 lakh இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 40,000 என்ன செட்டப் பண்ண முடியுமோ அதை செட்டப் பண்ணி 30,000 அதை ஸ்டாக்கை ஃபுல் பண்ணி ஒரு 20,000 எக்ஸ்ட்ராவாக எடுத்து நம்ம கையில் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு அந்த கேஷை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 1 lakh தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் உங்கள் ஏரியாவில் என்ன டிமாண்டோ அதை தான் பண்ணணும். நான் மேலே இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த ஏரியாவில் அந்த கஸ்டமரை என்ன நம்மளால் டிமாண்டை வச்சு பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். அதுவும் நம்ம 1 lakh என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? இதில் மேக்ஸிமம் நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணால் அதனால் நானும் ஸ்டார்ட் பண்ணேன், அவன் ஆரம்பித்தான் அதனால் அந்த ஈகோவில் நானும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஷோ ஆஃப் காமிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது. அதே போல் ஒரு ஜாபு பிடிக்கல, ஆனால் அந்த ஜாப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரீசனால் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. 2 மாதத்தில் நம்மளுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ வேணும் அப்படின்னு ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. ஸோ பேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஒருத்தங்க வந்து ஒரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அங்கே கண்டிப்பாக செட் ஆகாது. எந்த ஒரு அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பாவாக இருக்கட்டும், கல்ஃபாக இருக்கட்டும், எங்கே போனாலும் அவங்களோட லைஃப் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைங்க அங்கே பார்ன் அண்ட் பாட்டப்பாக வளர்ந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனு, அந்த சிஸ்டமு, அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டு, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கிறப்ப தான் ஓகே நம்ம பண்ண சாக்ரிஃபைஸு நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஃபார் ஃப்ரம் ஃபேமிலியில் போயிட்டு நம்ம லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடச்சிது அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது ஒர்த்திட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மூவ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஏரியாவில் செட்டில் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே இனிஷியலாக ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ யூ நீட் டு வெயிட் ஃபார் சம் இயர்ஸ், சம் மந்த்ஸ். அந்த பேஷன்ஸ், பொறுமை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியும். அதே போல் எந்த ஒரு சிஸ்டமும் இருக்காது அவங்கக்கிட்ட, எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது, எதையுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நோட் பண்ணி வைக்க மாட்டாங்க. அந்த மிஸ்டேக்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதையும் வந்து நோட் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மணியோட அதை ஆட் பண்ணி, ஸோ அதையும் அதில் கால்குலேட் பண்ணி, ஸோ அதுவும் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த மாதிரி ரீசனால தான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 டீ ஷாப் வந்து ஒரு சேம் ரோட்லேயே, அதாவது ஒரு ஷாப்பு ஏன்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். நல்ல டீயாக இருக்குது, க்ளீனாக வச்சுருக்கோம், ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ஸ்மைலோட வெல்கம் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு ஷாப் வந்து அதே ரோட்டில் ரொம்ப லேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க, ஓனர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிடுன்னு கடுகடுன்னு இருக்கார், அந்த ப்ராப்பரான க்ளீன் இல்லை அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷாப் ஏ வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும், ஷாப் பி
கண்டிப்பாக அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சேம் ப்ராடக்ட்டு, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எதனால் ஒரு டீ ஷாப்பை வந்து க்ரோ ஆகுது, எதனால் ஒரு டீ ஷாப்பை வந்து இழுத்து மூடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதை வச்சு, இந்த எக்ஸாம்பிளை வச்சு தெரியும். ஸோ இதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுக்காக ஒர்க் பண்ணி உங்களோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறத அந்த பிஸ்னஸில் நீங்கள் காமிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய ரிஸ்க் இல்லை, ஆனால் வித்தவுட் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெரிய ரிஸ்க்கு. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், க்ரோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு மெசேஜாக இருக்கும். 2026 லாபம் தர பிஸ்னஸை தேடவே தேடாதீங்க. மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க, அதை டெய்லி சால்வ் பண்ணுங்கள், மணி தானாக வரும். ஸோ ஃபேன்சி பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலாம், ஆனால் யூஸ்ஃபுல் பிஸ்னஸ் கண்டிப்பாக க்ரோ தான் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யாராவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், இனிமேலும் போடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.